மனிதருள் மாணிக்கமாக இதயத்தில் வைக்க வேண்டியவர் தேராக மாறி இருக்கின்றார். உலகத் தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து கேப்டனை தேர்வு செய்து கொண்டாடுகின்றார்கள். அது தமிழகத்தில் இருப்பவர்கள், கேப்டனால் வளர்த்து விடப்பட்டவர்கள் எல்லாம் அவரை துரோகம் செய்த காலத்தில் நன்றி உணர்வை என்றும் மறக்காத, விசுவாசத்தை என்றும் மறக்காத உலகத் தமிழ் என்றுமே உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே பல பதிவுகள் சொல்கின்றேன். நான் ஒரு சில பதிவுகள் இட்டால் கூட உலக நாடுகளிலிருந்து கேப்டனை பற்றி தொடர்ந்து பேசுங்கள் என்ற பதிவுகள் வரும். அது தற்போது பார்த்தீர்கள் என்றால் கேப்டனுக்காக நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். அதாவது நாங்கள் கேப்டனை கடவுளாக, கர்ணனாக, சிவனாக, உச்சவராக, மூலவராக பார்க்கின்றோம். அவரை எப்பொழுதும் உலாவர வேண்டும் என்ற அற்புதத்தை சொல்லி கேப்டனுக்காக ஒரு பெரிய தேர்வை செய்திருக்கின்றார்கள். உலகத்தில் எந்த அரசியல் தலைவருக்கும், எந்த வாழ்ந்த மாமனிதருக்கும் செய்யாத ஒரு விஷயம் கேப்டனை கடவுளாக்கி தேர்வு செய்திருக்கின்றார்கள். அதாவது சில பதிவுலாம் சொல்லும்போது இங்கு கேப்டன் ஆலயம், கேப்டனை கடவுளாக்குகின்றார்கள். அதாவது கேப்டனுடைய குடும்பத்தாரோ இல்லை கேப்டனுடைய விசுவாசிகளோ அவரை கடவுளாக, உலகமே கடவுளாக ஏற்றுக்கொண்டது என்றால் கர்மயோகம் செய்த ஒரு மனிதர் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்பதற்கு இன்றைக்கு இந்த தேரே உதாரணம். ஆகவே பாறைக்கு முல்லைக்கு தேர்வு கொடுத்தான் பாரி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உலகத் தமிழரே கேப்டனுக்காக தேர்வு செய்து ஒரு உலக சரித்திரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த தேர்வு விரைவில் தேமுதிகவின் ஆலயம் என்று சொல்லக்கூடிய கேப்டன் ஆலயத்தை அழகு செய்ய போகின்றது. ஆகவே அவர் அந்த ஆலயத்தில் உலா வரப்போகின்றார்.